ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜேஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய வெட்னஸ்டே மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோட மார்னிங் ஈஸியான ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஃபஸ்ட் டீ போட்டு வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி செய்ய போகிறேன். ரவா கிச்சடி செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 5-6 பீன்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கேன். ரவா கிச்சடி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவையை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ரவா கிச்சடிக்கு இந்த மாதிரி ரவையை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா கிச்சடி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி மார்னிங்கும் லஞ்சும் ஈஸியான ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி எனக்கு வேலைகள் ரொம்ப அதிகமாக இல்லை. இன்றைக்கி ரிலாக்ஸாக தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் ரவா கிச்சடியும், ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ்க்கு கேரட் ரைஸும் செஞ்சுருந்தேன். 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டு இது ஆறுறதுக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் பார்த்துடலாம். இது அப்படியே ஆறட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ளே ரவை கிச்சடிக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுட்டேன். இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு கேரட்டும் இந்த மாதிரி சீவி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரவா கிச்சடி செஞ்சிடலாம். கடாயில் தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தப்பருப்பு எல்லாம் நல்லா பொரியணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கூட அப்படியே 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கேரட் ரைஸ்க்கும் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் விசில் வந்துருச்சு. குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. இன்னும் 2 விசில் வந்துட்டப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடுக்கு 2வது விசிலும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரவா கிச்சடி பார்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு இஞ்சி நல்லா பொரியிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வதங்கும் போதே மனம் செமையாக இருக்கும். இஞ்சி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இது ஊற வைக்கலாம் தேவையில்லை. பச்சை பட்டாணி சேர்த்துட்டு அப்புறம் ஒரு இடம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ரவா கிச்சடிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை கிச்சடி செய்கிறப்போ எப்போவுமே தண்ணி அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கணும். நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது லைட்டாக உப்பு தெரியணும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்டதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை சேர்க்கும் போது இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி விழாமல் ரவை கிச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கிறதுனால ரவை கிச்சடி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும், கட்டி விழாமல்.
ஓரளவுக்கு வெந்துட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். சுவையான ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஆஃப் குக் ஆகிடுச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சதுனால அந்த சூட்லேயே ரவை கிச்சடி ஃபுல்லாக ஈவனாக வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி போட்டு வச்சிடலாம். சாப்பிடும்போது சர்வ் பண்ணிடலாம். கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் சாதம் தாளிக்கும் போதே கொஞ்சமாக சட்னிக்கும் இந்த தாளிப்பாக எடுத்துக்கிறேன். அதுக்காக எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, அது கூட கொஞ்சமாக சீரகமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டதுக்கப்புறம் சட்னிக்கு கொஞ்சம் தாளிப்பு எடுத்துக்கிறேன். தாளித்து வச்சுருக்கதை கொஞ்சமாக சட்னிக்கு சேர்த்துக்கிறேன். இது ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும். இல்லைனா சட்னிக்காக தனியாக தாளிக்கணும். கொஞ்சமாக தாளித்து வச்சுருக்கதையும் எடுத்து சட்னியில் சேர்த்துட்டு மீதி இருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் பொரியலுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் மீதி இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் சீவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். கேரட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உடனே சேர்க்கலை. இதில் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் சேர்க்கலை. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். கேரட்டை ஒரு தடவை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கேரட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மஞ்சள்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. மஞ்சள்தூள் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நான் ரைஸும் அப்படியே ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை. இந்த மிளகுத்தூள் மட்டும்தான். இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துட்டு விட செஞ்சு பாருங்கள். கேரட் ரைஸ் செமையாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கிறேன். ரைஸை சேர்த்துட்ட அப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரட்டும் ரைஸும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். 2 நிமிஷம் வதங்கிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேரட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் ரைஸும் பேக் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி, தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜேஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.